குடும்பங்கள் சீரழிந்து சமாதானம் இல்லாதபடிக்கு, ஐக்கியம் இல்லாதபடிக்கு பிரிந்து போயிருக்கிறாங்க. இது உலக ஜனங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் இன்றைக்கி தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறதான நம்முடைய குடும்பத்திலுமே அதே நிலைமைகள் தான் இருக்கிறது. அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. நம்ம ஆராதிக்கிறதான தேவன் பேரை வேணால் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக, அவங்க ஒரு விக்கிரகத்து பேரை சொல்லலாம், நம்ம இயேசுவின் பேரை சொல்லலாம். இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த பூமியில் வெளியேற பெற்றதாக இருக்கிறது. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷ ஜாதிகளுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த நாமத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாக வேண்டும். இன்றைக்கி குடும்பங்கள் ஏன் விதமாக இருக்கிறது என்று சொல்லி அநேகருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி. ஏன் குடும்பம் மாத்திரம் ஏன் இப்படி இருக்குது? உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, உங்களுடைய உறவுகள்காரங்களில், உங்களுடைய சொந்தக்காரங்களில், எல்லா குடும்பத்திலையுமே படிக்குது. சபை மக்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலையுமே அதே பிரச்சனைகள் தான் இந்த நாட்களில் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, அவங்களுடைய குடும்பம் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் குடும்பத்தை யார் நிரப்புகிறார்கள்? யாரால் என் குடும்பம் நிரப்பப்படுகிறது? நிறைய பேருடைய மூளை பகுதியில் ஒரு போராட்டம் ஒன்று நிறைந்து காணப்படுகிறது. தேவையில்லாத கலக்கங்கள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பயங்கள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு கேள்விக்குறிகள் இருக்கிறது. அதில் நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா, ஏன் குடும்பம் மாத்திரம் ஏன் இப்படி இருக்குது? ஏன் குடும்பத்துக்கு மாத்திரம் ஏன் இப்படி சம்பவிக்குது? ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இப்படி இருக்குது? எனக்கும் என் மனைவிக்கும் மாத்திரம் ஏன் இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது? என் பிள்ளைகள் மாத்திரம் எப்படி கீழ்ப்படியாமல் போகிறாங்க? என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் எனக்கும் ஏன் இப்படி ஓயாத பிரச்சனை? அப்படி என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய குடும்பம் எவைகளினால் நிரப்பப்பட்டிருக்கிறது? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியர் 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. அப்போ இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்குமானால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்ற அது உள்ளிருக்கிறதான ஆவியானவரால் முடியும். இன்றைக்கி நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அவங்களுடைய உள்ளான அந்த மனுஷனுக்குள்ள அந்த அபிஷேகம் இல்லை, அபிஷேகத்தின் வல்லமை இல்லை. ஒரு காலத்தில் பெற்றிருந்து வல்லமையோடு இருந்ததான அநேகர் இந்த நாளிலே அந்த அபிஷேகத்தை மறந்து அந்த அபிஷேகத்தை இழந்து போனவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆவியானவர் வரும்பொழுது நம்முடைய குடும்பத்தையே தலைகீழாக மாற்றுவார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிரம்புங்கள். அப்போ நம்முடைய குடும்பம் எதினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் முக்கியம். ஒரு சின்ன கேள்வி கேட்டு பாருங்கள், உங்களுடைய குடும்பம் எதினால் நிரப்பப்பட்டிருக்கிறது? சண்டையினாலா, பொறாமையினாலா, எரிச்சலினாலா, கோபத்தினாலா, கசப்பினாலா? உங்களுடைய இருதயம் எதினால் நிரப்பப்பட்டிருக்கிறது? இதுதான் நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த நாளிலே கேட்க வேண்டிய கேள்வி. என்னுடைய இருதயம் எதினால் நிரம்பி இருக்கிறது? சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் அவர் நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயத்திற்குள்ளாக எது இருக்குதோ, எது நிரம்பி இருக்குதோ, அதுதான் நம்முடைய வாயின் வழியாக நிரம்பி வழியக்கூடியதான அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வருகிறது. இருதயத்தின் நிறைவு நாள் வாய்
பேசும். அப்போ நிறைய நேரத்தில் நம்ம கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு எதிராக இருக்கிறவர்களை நாம் கேவலமாக பேசி விடுகிறோம். அதுக்கப்புறம் வருத்தப்படுறோம். ஒரு சிலர் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் மறுபடியுமாக அதே குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருப்பதற்கு காரணம், நிரம்பி இருக்கக்கூடிய அந்த இருதயத்திற்குள்ள, வெறுமையாக்கப்பட்டதான அந்த இருதயத்திற்குள்ள வெறுமையாகவே இருக்கிறபடினால தீய வல்லமைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே வந்து அது குடிக்கொள்கிறது. அப்போ நம்முடைய இருதயம் எதனால் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரால் உங்களுடைய இருதயம் நிரம்பி இருக்குமானால் உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கிருபை பொரிந்தின வார்த்தைகளாய், அன்பு நிறைந்த வார்த்தைகளாய், ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாய், விசுவாசம் உள்ள வார்த்தைகளாய் வரும். உங்களுடைய இருதயம் எதனாலே நிரம்பி இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்களேன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாயில் வர வார்த்தை விதமான வார்த்தையாக இருக்குது. மற்றவர்களுடைய காயங்களை ஆறுதல் படுத்துகிறதா, இல்லைன்னா காயப்படுத்துகிற வார்த்தைகள் என்னுடைய வாயிலே வருகிறதா? என் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. எனக்குள்ளாக பயம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் பயம் நிறைந்த வார்த்தைகளாகவே இருக்கிறது. இது எனக்கு மாத்திரம் பயம் இல்லை, என் குடும்பத்துக்குள்ளாரையே பயத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த உங்களுக்குள்ளே இருக்கிறதான ஆவி உங்களை மாத்திரம் தாக்கிறதில்ல, உங்களுடைய முழு குடும்பத்தையுமே அது பாதிப்புக்குள்ளாக கொண்டு போகுது. அதே போல் நம்முடைய சபைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாதபடிக்கு நாம் இருக்கும் பொழுது, ஒருத்தருக்குள்ள அந்த குறைவு இருந்தாலும் அது என்ன பண்ணணும்னா சபை முழுவதுமாக அது என்ன பண்ணிடும்னா நிரப்பிடும். அப்படிப்பட்டதான ஒரு பயங்கர வல்லமை நிறைந்ததான அந்த ஆவி. ஆனால் அதை விட பெரியவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராக இருக்கும் பொழுது, உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். இப்போ இந்த நாட்களில் நாம் பேசினதான வார்த்தைகளை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் பேசினதான ஒரு சில வார்த்தைகள் தான் இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்தில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி இருக்கிறது. சபைக்குள்ளாக அது பிரிவினை ஏற்படுத்த முடியாத முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாயில் வருகிற வார்த்தைகள், நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நம்பிக்கை இல்லாதபடிக்கு பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன எலும்புகளாக இருந்து அந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசி கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையின்படி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த உலர்ந்து போன எலும்புகளெல்லாம் காய்ந்து போய், எலும்பு கை தனியாக கால் தனியாக ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. அப்போ தீர்க்கதரிசியை பார்த்து கேட்குறாரு, இவைகள் உயிரடையுமா? தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆண்டவரே அது உமக்குத்தான் தெரியும். நல்ல ஒரு பதில் இல்லைங்களா? நான் அந்த அவசரப்பட்டிருந்தால் நான் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அது உமக்கு தான் தெரியும். அப்போது ஆண்டவர் கட்டளையிடுறாரு, நீ காற்று திசைகள் நான்கிலும் இருந்து அந்த ஆவிகள் எல்லாம் இதற்குள்ளே வந்து உட்புகும்படியாக நீ என்ன பண்ணு, தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன உடனே, தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே ஒரு இரைச்சல் உண்டாகிறது, ஒரு அசைவு உண்டாகிறது. அந்த நம்பிக்கையற்று உலர்ந்து போன எலும்புகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து அவைகள் ஒரு பெரிய சேனையாய் எழுந்து நிற்கிறது. இன்றைக்கி அதே போல் தான் அவங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிறதான பிரச்சனைகள், நம்பிக்கையில்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். கர்த்தர் ஒரு நம்பிக்கை இந்த நாளில் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை தர வார்த்தையை சொல்கிறாரு, நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா போதும், உன் சூழ்நிலை மாறும். ஆனால் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், உன் சூழ்நிலை மாறலை. ஏன் தெரியுமா? உன் இருதயத்துக்குள்ளே எனக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது. உன் இருதயத்துக்குள்ளே இடம் கொடுப்பாயானால் நான் வந்து உன்னோடு அமர்ந்து உன்னோடு போஜனம் பண்ணி சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நான் உன்னை நடத்த போதுமானவராக இருக்கிறேன். இன்றைக்கி ஆவியானவர் இல்லாதபடினால்தான் நாம் நடக்கிறதான காரியங்களில், பாதைகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தனிமையாக இருக்கிறதுனால தான் நமக்கு நிறைய ஆபத்துகளும் விபத்துகளும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆபத்து விபத்து நிறைந்ததான இந்த உலகத்தில்
தேவ பாதுகாப்பை நமக்கு கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போது இந்த 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் சொன்னது போல ஆவியிலே நிறைந்திருப்போமானால் நம்முடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை அதற்கப்புறம் வருகிறதான வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். மனைவிகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, கணவன்மாருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, பெற்றோர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறாரு, முதலாளிகளுக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறாரு, தொழிலாளிகளுக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறாரு. எல்லாமே நல்ல வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாமல் போய்விடுகிறது? அதில் 22ஆம் வசனம், இது கல்யாணத்தில் தான் இந்த வசனங்களை அதிகமாக சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லைங்களா? 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இது எந்த மனைவிகளுக்கு இந்த வார்த்தைகள் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறதான மனைவிமார்கள் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி குடும்பத்தில் காரியங்கள் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. நிறைய வீட்டில் மனைவிமார்கள் தான் புருஷனை போல அவங்க அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. கணவன்மார் மனைவிகளை போல அடங்கி இருக்கிறவர்களும் உண்டு. இந்த சூழ்நிலைக்காக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தவே இல்லை. இந்த சூழ்நிலை மாறணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவு சரியாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவராலே நிரம்பி இருக்க வேண்டியதான அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வேண்டுங்க. அப்போது மனைவிமார்கள், சகோதரிகள், உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆராதனையில் ஆவியானவரால் நிரம்பி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே போகும் பொழுது இந்த ஆவியானவருடைய நிறைவு உங்களுடைய வீட்டிற்குள்ளாகவும் வழிந்து ஓடுகிறதா? இல்லைன்னா சபையில் மாத்திரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படி விட்டுடுறோமா? சற்று யோசித்து பாருங்கள் சகோதரிகள். கர்த்தர் உங்களோட தான் பேசிகிட்டே இருக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை சரியாக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அடுத்ததாக உங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் இன்றைக்கி சபைகளில் பொதுவாக உலகத்தில் பெண்கள் இடத்துல காணப்படுகிறதான ஒரு குறைவு என்ன தெரியுங்களா? கீழ்ப்படிதல் அற்றதான ஒரு வாழ்க்கை. ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு காரணம் கீழ்ப்படிதல் இல்லாத மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அப்போது அந்த 18ஆம் வசனத்தில் சொன்னது போல் பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் நிரம்பி இருப்பீர்களானால் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் பெருகி கொண்டே இருக்கும். அது ஒரு நாளும் குறைவுபடவே படாது. அது நீரூற்றுகளில், வற்றாத நீரூற்றில் வருகிறதான தேவ ஆவியானவருடைய அந்த நிறைவு உங்களுடைய இருதயத்திற்குள்ளே இருந்தது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். குறிப்பிட்ட காலத்திற்கு அதுக்கப்புறம் அது அப்படியே வறண்டு போயிடாது, இல்லைன்னா குறைந்து போயிடாது. அவர் நமக்கு தருகிறதான அந்த ஆவியானவருடைய வல்லமை அது எப்போதும் நமக்குள்ளாக இருந்து கொண்டு நிரந்தரமாக நம்மை நடத்தக்கூடியதான ஒரு ஆவியானவர் நமக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஏன் நம்முடைய குடும்பம் விதமாக இருக்க வேண்டும்? குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடியதான அந்த ஞானத்தை நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க. கீழ்ப்படிதலின் இருதயத்தை நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க. கீழ்ப்படிந்து நடக்கிற, இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் உண்மையாக நான் கேட்குற காரியத்தை சொல்லலாம்? நமக்கு அடுத்த பிறவின்றது ஒன்றும் இல்லை. ஆனால் ஒருவேளை அடுத்த பிறவி இருக்குமானால் இதே கணவன் தான் எனக்கு வேணும், இதே மனைவி தான் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்லுவீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு இடத்துல ஒரு கூடுகையில்
எசேக்கியா இப்படி தான் கேட்டாராம் ஊழியர் கூடுகையில், எத்தனை பேர் உங்களுக்கு இப்போ இருக்கிற மனைவியே அடுத்த பிறவியிலையும் வேணும், இப்போ இருக்கிற கணவனே அடுத்த பிறவியிலையும் எனக்கு வேணும்னு. நிறைய பேர் கை தூக்கவே இல்லையா. அப்போ அவர் சொன்னார், அட பாவிகளா, இப்படிப்பட்ட யோசனையிலலாம் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் போதும்பா, இந்த ஒரு பிறவியிலேயே நான் இந்த எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன், அடுத்த பிறவிலையும் இந்த ஆளாக தொடர்ந்து வரணும், இந்த அம்மாவை எனக்கு தொடர்ந்து வரணும், எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி வெறுக்கிறவர்கள் தான் அந்த நாட்களில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க தான் சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. கடந்த நாட்டில் அருமையான ஒரு டாக்டர், அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்ததான ஒரு ஜட்ஜி சொன்னாராம், உங்கள் கிறிஸ்தவங்க தாங்க டைவர்ஸ் கேஸில் கோர்ட்டில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏன் தெரியுங்களா, நம்முடைய திருமணம் அரசாங்க பதிவின்படி நம்ம அந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அதனால் பிரிந்து போயிட முடியாது. ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் ஒரு தாலியை கட்டி, இல்லைன்னா இந்த தெருவில் ஒரு மோதிரத்தை போட்டு அடுத்த தெருவில் அதை எடுத்துட்டு உனக்கு எனக்கு இது இல்லை துரும்ப இருக்கிறதுன்னு வாங்க. அந்த நாட்களில் முஸ்லீம் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அதை சொன்னால் அவங்களுக்கு பிரிஞ்சிடலாம். தலாக்கு சொன்னால் அவங்க டைவர்ஸ் ஆகிடுவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி திருமணம் என்பது அது ரொம்ப உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பிரிந்து போகவோ டைவர்ஸ் பண்ணவோ நமக்கு ஒரு நாளும் வேதத்தில் வசனம் கிடையாது. ஒருவேளை அந்த மாதிரி கோபத்தில் நீங்கள் வாயை திறந்து மற்றவங்கக்கிட்ட சொல்லனாலும் உங்களுடைய துணைவிகளோடு துணைகளோடு உனக்கு எனக்கு தொடர்பில்லையா போயிடு, உனக்கு எனக்கு தொடர்பில்லை போயிடு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா, சொல்ல நினைச்சிருந்தோம்னா கர்த்தர் அதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் தீராத போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது. இங்கே இருக்கிற அநேகர் நீங்கள் அப்படிப்பட்டதான பிரச்சனைகளோடு இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் அதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் வாயை திறந்து சொல்லலைனாலும் உங்களுடைய இருதயத்தில் நினைச்சிங்கல்ல, கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்புறம் ஏன் என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ நிற்கிறோம். ஒரு சில நேரத்தில் மன்னிக்க முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. துணைகளோடு மன்னிக்க முடியாத ஒரு காரியங்கள். இயேசு கிறிஸ்துக்கிட்ட கூட ஒருத்தர் கேட்குறாரு, மனைவியை டைவர்ஸ் பண்ணிடலாமா? பண்ணக்கூடாது. சரி, விபச்சார வழக்கில் அவள் ஈடுபட்டிருப்பாள், ஆனால் அவளை டைவர்ஸ் பண்ணலான்னு எங்களுக்கு கற்பனையில் சொல்லியிருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய மன கடினத்தின் நிமித்தம் அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் தான் உங்களை இணைச்சிருக்கிறார். ஒருவேளை நாங்கள் ஆண்டவர் அறியாத நாட்களில் நாங்கள் கல்யாணம் பண்ணங்க, அது எப்படி தேவன் இணைச்சார்? ஒரு தடவை இணைச்சிட்டா தேவ சமூகத்தில் அவர்கிட்ட பிரிப்பதற்கு நம்ம ஒரு நாளும் ஜெபம் பண்ணவே கூடாது. நிறைய பேர் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த துணை வேண்டாம் ஆண்டவரே, தெரியாத தனமாக எங்கள் அம்மா அப்பா சொன்னதுனால நான் திருமணம் பண்ணிட்டேன் அப்படி நம்ம ஒரு நாள் நினைக்கவே கூடாது. இப்போ காலையில் கூட பில்லி சொன்னான், ஒரு பெண் கல்யாணத்துக்காக கவுன்சிலிங்காக வந்த பொழுது அந்த பெண் ஏற்கனவே வேறு ஒரு ஆளோட அதுக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சு. அப்போது இவன் கேட்டான், நான் ஏற்கனவே இருந்ததான அந்த தொடர்பை எப்படிமா நீ விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி. அது ஏங்க கேட்குறீங்க, அது ஒரு பெரிய காரியம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் பைபிள் எடுத்துக்கிட்டு என் கையில் கொடுத்து சத்தியம் பண்ணி இனிமேல் அந்த ஆளை நினைக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி
நான் பைபிள் மேலே சத்தியம் பண்ணிருக்கிறேன், அதனால தான் அந்த தொடர்பை நான் விட்டுட்டேன் அப்படின்னாங்களாம். அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு காரியம் பார்த்தீங்களா? சத்தியம் என்பது அவனுக்கு சாதாரணமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் உடன்படிக்கை செய்யணும். நம்ம இந்த நாளில் அப்படி ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறோம். சகோதரிகள், நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சகோதரிகள் கண்ண மூடி, மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, தேவன் இப்பொழுது உங்களுடைய ஜெபத்தை கேட்குறாரு. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, என் கணவனை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, அவரை நான் ஒரு நாள் விட்டு விலகவே மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு கொடுத்ததான புருஷன், நீங்கள் ஒரு நாள் தவறு என் வாழ்க்கையில் செய்ய போகிறது தேவனே கிடையாது. நீங்கள் நன்மையை தான் செய்திருக்கிறீங்க. ஆனால் என்னுடைய கண்களிலே, என்னுடைய இருதயத்தில் வந்ததான அந்த தீமையான காரியங்கள் என் புருஷன் மேலே ஒரு கோபத்தை உண்டாக்கிடுச்சு. நான் ஏன் கல்யாணம் பண்ணேன்னு நினச்சேன். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவரே, உங்களுடைய தீர்மானத்தின்படி தான் எங்களுடைய திருமணத்தை நீங்கள் நிறைவேற்றி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சொன்னதான அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நான் நிறைவேற்றும்படியாக நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் என்ன சொன்னோம்? வாழ்விலும் தாழ்விலும் இல்லைங்களா, மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் நான் உனக்கு மனைவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை நாம் மறுபடியுமாக தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவர் அறியாத நீங்கள் திருமணம் செய்திருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய திருமண நேரமாக இருக்கிறது. உங்களுடைய புருஷன் ஒருவேளை இங்கே இல்லைனாலும் நீங்கள் அவரை உங்களுடைய பக்கத்தில் இருப்பது போல் கற்பனையில் நிறுத்தி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் என் புருஷனோடு செய்கிறதான அந்த உடன்படிக்கையில் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உண்மையுள்ளவராக இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்பம் பரிசுத்த ஆவியானவராலே நிரம்பி இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக, இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக இப்போது மனைவிகளுக்கு மாத்திரம் சொல்லிகிட்டு இருக்கிறேன், இப்போ புருஷர்களுக்கும் சொல்கிறேன் பாருங்கள். 25ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்போ சகோதரர்களுக்கு அவங்கக்கிட்ட காணப்படுற குறை என்ன தெரியுங்களா? மனைவிமார்களை நேசிப்பதில் குறைவு இருக்கிறது. மனைவிமார்களுக்கு புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதுல குறைவு இருக்கிறது. அப்போ 2 பேருக்குமே இந்த தன்மைகள் இருக்கிறது. புருஷனுக்கு நேசம் இல்லாமல் போய்விடுது, மனைவிக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தை நிரப்பி இருப்பாரானால் நிச்சயமாகவே சகோதரிகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த கிருபையை தருவார். சகோதரர்களுக்கு மனைவிமார்களை நேசிக்கக்கூடிய அந்த சுபாவத்தை கர்த்தர் கொடுப்பார். இதுக்காக தான் இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் அழகாக குடும்பத்தை குறித்து சொல்லி கொண்டே வருகிறார். அதற்கு முன்பாக அவர் சொல்லிட்டார் 18ஆம் வசனத்தில், நீங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறிக்கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. அப்போ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறதான சகோதரிகள் ஆனாலும் சரி, சகோதரர்கள் ஆனாலும் சரி, சகோதரிகள் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்திருப்பாங்க, சகோதரர்கள் தங்களுடைய மனைவிமார்களை நேசித்திருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையுமே ஒருவேளை அவங்களுக்கு முடியாமல் போயிடுதுன்னு வச்சுங்க, அந்த சூழ்நிலையிலுமே கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்ததான அந்த வார்த்தையில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க இந்த நேரத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இப்போ இதில் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நான் உனக்கு போய் பிள்ளைய பிறந்துட்டேன் பாரு,
நான் உனக்கு போய் மகனாக பிறந்துட்டேன் பாருன்னு நிறைய பேர் தங்களுடைய பெற்றோர்களை சொல்லுவாங்க. பெற்றோர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுக்கல. எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கொள்றீங்கன்னு தெரில. ஹல்லேலூயா. நம்முடைய பெற்றோர்களை நாம் தீர்மானிக்க நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு ஏற்ற துணையை தேர்ந்து கொள்வதற்கு, தெரிவு செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நிறைய நேரத்தில் பெற்றோர்களுடைய தலையீடுவதில் இருக்கலாம். இந்த பொண்ணு வேணாம், இது நம்ம ஜாதி இல்லை, இது கற்பாக இருக்குது, இது இவங்க வசதி இல்லை. அப்போது நம்முடைய திருமண காரியத்தை நிர்ணயிப்பதற்கு வசதியோ கலரோ படிப்போ அந்தஸ்தோ இல்லை. தேவனுடைய சித்தமாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் நீங்கள் சொல்லணும். மற்றபடி அழகுக்காக, பணத்துக்காக, வசதிக்காக நீங்கள் ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணுவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை டோட்டல் ஃபெயிலியர் ஆகிடும். நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்கேன். பெண் அழகாக இருக்கிறாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பண்ணிட்டு வந்த பின்னாடி ஒரு வியாதி ஒன்று வரும். அவங்க முகத்தில் ஏதோ ஒரு தழும்பு ஒன்று வந்துடும். அப்போ என்ன சொல்வார் இவர்? நான் ஒன்று அழகாக தான் இருக்கணும்னு தான் நான் கல்யாணம் பண்ணேன். நான் கடந்த நாட்களில் ஒரு அம்மாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு கேன்சர், இப்போது ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அந்த அம்மா என்னோட ஃபோன் பண்ணுவாங்க. நான் பார்த்தது கிடையாது, ஃபோனில் தான் பேசுவாங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாராம், நீ கருப்பாக இருக்கிற, நான் நல்லா சகப்பாக இருக்கிறேன், உன் அழகுக்காக நான் கல்யாணம் பண்ணல, உங்கள் குடும்பத்தினுடைய பணத்துக்காக, உங்களுடைய சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். கல்யாணம் பண்ண நேரத்தில் எல்லாம் சொத்தெல்லாம் வாங்கிட்டார், சொத்தெல்லாம் கொடுத்தாச்சு. இருந்தாலும் இப்போ இவருக்கு போதலை. இப்போ அந்த அம்மாவுக்கு முடியாத சூழ்நிலை, வீட்டில் வந்து வேலை செய்யணும்னு சொல்லி அவங்க 2 பெண் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க பணம் கொடுத்து ஒரு வேலைக்கார பொண்ணு அவங்க வீட்டுக்கு நியமித்தா, இவர் சொல்கிறாரு, வேலைக்காரியெல்லாம் எனக்கு வரக்கூடாது, நீ உன் கையால் செய்து கொடு. நான் உன்னை நம்பி தான் நான் கல்யாணம் பண்ணேன், உன் அழகை நம்பி தான் இப்போ கல்யாணம் பண்ணேன், உன் சொத்தை நம்பி தான் கல்யாணம் பண்ணேன், இப்போ சொத்தும் போயிடுச்சு, இனி எத்தனை நாளைக்கு நான் உன்னை இப்படி பார்த்துக்கிட்டு நான் உன்னை, அது ஒரு மாதிரி கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாராம். அந்த அம்மா மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்கம்மா, நிச்சயமாக ஆண்டவர் மாற்றுவார். அவங்க என் கூட பேசும்பொழுதெல்லாம் அநேக நேரம் சொல்லுவாங்க, ஐயா உங்களோட பேசும்பொழுது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்குது, சமாதானமாக இருக்குது. என் புருஷன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாரு, என்னை வெறுக்கிறாரு, அந்த வேதனை, இந்த கொடுமையான இந்த வியாதிக்கு மத்தியில் அந்த வேதனை தான் எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டவர் சீக்கிரமாக மாற்றுவார் என்று சொல்லி அவங்களுக்கு அநேக வார்த்தைகளை சொன்னேன். அவங்க ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்பயும் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த சகோதரரையும் அந்த சகோதரியும் மறுபடியும் அந்த பழைய சந்தோஷம்னா, அவர் ஒரு நாள் அவர் ரட்சிக்கப்படாதவங்க. இந்த அம்மா மாத்திரம் எங்கேயோ வசனத்தை கேட்டு எப்படியோ ஆண்டவரை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கிறாங்க. நீங்கள் அறிந்ததான அந்த சத்திய தெய்வம் இயேசு உங்களை கைவிடவே மாட்டாரும்பா. உங்களுடைய வாழ்க்கையை சீரடைய செய்வார், அவர் சீராக்குவார், அவரை மாத்திரம் நம்புங்க என்று சொல்லி சொல்கிறேன். அப்போ நிறைய பேர் இந்த நாட்களிலே திருமணம் செய்வது வசதிக்காகவும் அழகுக்காகவும் பணத்திற்காகவும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கையில் அது எந்த விதமான நன்மையும் சந்தோஷத்தையும் கொடுக்கவே முடியாது. ஆனால் வாலிப பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய திருமண காரியத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, அந்த பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா என்று பாருங்கள், அது போதும். ரட்சிக்கப்பட்டிருந்தால் போதும். அந்த மகள் உங்களை கைவிடவே மாட்டாங்க. கடைசி வரையில் உங்களோடு இருந்து உங்கள் குடும்பத்தை வழி நடத்துவாங்க. தேவனற்றதான பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை நரகத்திலும் கொடுமையானதாக இருக்கும். ஆகவே இந்த திருமணமாகாத பிள்ளைகளுக்காக நான் இந்த நேரத்தில் ஒரு ஆலோசனை சொல்லிக் கொள்ளுகிறேன். உங்களுடைய பெற்றோர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்கள் வருங்கால மனைவியை, கணவனை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த
ஒரு 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 நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏற்ற வேளையில் ஏற்ற துணையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொருளுக்காகவோ அழகுக்காகவோ அந்தஸ்துக்காகவோ ஜாதிக்காகவோ நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அது ரொம்ப மோசமான காரியத்தில் போயிடும். கடந்த வாரத்தில் ஒரு அருமையான ஒரு தம்பதியினர் வந்திருந்தாங்க. அந்த மகன் வந்து இந்து, இந்த பொண்ணு வந்து கிறிஸ்டியன். கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் திருமணம் செய்யும் பொழுதே மாப்பிள்ளை சொல்கிறாரு, பாரு உன் தெய்வத்தை நான் கும்பிட மாட்டேன், என் தெய்வத்தை கும்பிடணும், நான் அவனை கட்டாயப்படுத்த மாட்டேன், நீ உன் இதை கும்பிட்டுக்கோ, நான் ஏன் இதை கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தலையீடு செய்திருக்கிறார். அவருக்கு அடிக்கடி இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்துடுமா. வீசிங் ப்ராப்ளம் வந்தோடனே அப்படியே மூச்சு நின்ற மாதிரி இருக்குமா. அதனால் இவருக்கு ஒரு மரண பயம் இவருக்குள்ளே இருந்துச்சு. அப்போது ஒரு ஜெபத்துக்கு போயிருக்கிறார். வேறு ஒரு வீட்டில் ஜெபம். அந்த ஜெபத்தில் போய் உட்காந்து கொண்டு இருக்கும் பொழுது இவருக்கு அப்படியே ஒரு மயக்க மாதிரி வந்து கீழே விழுந்துட்டார். அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் அவரை தூக்கி எடுத்து அவருக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து இது பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவர் பார்த்ததான ஒரு காட்சி, அவர் இயேசுவை பார்த்துருக்கிறார். இயேசு அவருடைய வலக்கரத்தினாலே அவரை பிடித்து இடது கையால் அவரை தழுவுகிறதை அவர் பார்த்துருக்கிறார். அப்போது அவர் சொன்னாராம், ஆண்டவரே எனக்கு இப்படி சாப குறித்து ஒரு பயம் இருக்குது, சாப குறித்து பயப்பட வேண்டாம், ரட்சிப்பு தான் உனக்கு தேவை, நான் இந்த நேரத்தில் உனக்கு ரட்சிப்பை கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த மகன் அப்படி தான் ரட்சிக்கப்பட்ட. யாரும் சத்தியம் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் பைபிளை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இருந்துச்சு, வலது கையால் தாங்கி இடது கையால் தாங்குகிறதான தேவன் என்று சொல்லிட்டு அப்புறம் அநேக சாட்சிகளை சொன்னார். அற்புதமாக இருந்தது அந்த மகனுடைய சாட்சி. அந்த மகளுக்கும் ஒரு கொடுமையான ஒரு வியாதி மாதிரி ஒன்று வந்திருக்கு. அதற்கு நான் சொன்னேன், நீங்கள் கனவு பார்த்தீங்களான்னு சொன்னேன். ஆமாம், கனவு கண்டேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எதிர்த்தாப்பில் ஒரு மனுஷன் வராரு. அவர் பயங்கர திடகாத்திரமான ஒரு மனுஷனாகிறாரு. அவர் கையில் ஒரு கயிறு இருக்குது. அந்த கயிறுனால் ஒருத்தனை கழுத்தை கட்டி அப்படி இழுத்துக்கிட்டே வராங்க. என்னை பார்த்த உடனே அந்த பக்கம் இருந்து அந்த கழுத்தில் கயிறு கட்டிக்கிட்டு வந்தவனை விட்டுட்டு நேராக என்கிட்ட வந்துட்டார். அப்போ நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, புள்ள பிடிக்கிறவங்க வந்துட்டாங்களாட்டங்குது, வேகமாக போங்கன்றேன். இவரும் பைக்கை வேகமாக ஓட்டுறாரு. ஆனால் வேகமாக ஓட்ட முடியல. அவன் வந்து என் மூஞ்சில் அப்படியே ஏதோ ஒரு கருப்பு மையை வச்சு பூசிட்டா. அதுக்கப்புறம் அப்படியே நான் கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே எழுந்தேன். சரி என்ன பண்ண எழுந்து, ஆண்டவரே எந்த தீமையும் வரக்கூடாது, நான் ஜெபம் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னாங்க. ஜெபம்னா இது சாதாரண ஜெபமாக இருக்கக்கூடாது, வன்முறை ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் சாதாரண ஜெபமாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு 5-10 நிமிஷம் ஜெபம் பண்ணோம், ஏதோ ஒரு 10 நாள் உபவாசம் பண்ணோம், 21 நாள் உபவாசம் பண்ணோம் இல்லை. இப்போது நம்ம 21 நாட்கள் ஜெபம் பண்ணோம். வான மண்டலங்கள் இருக்கிற அந்தகார லோகாதிபதியின் வல்லமைகளை கட்டி அவன் மேலே ஜெயம் எடுத்து சிங்காசனத்தில் அமரும்படியாக நாம் அந்த 7 நாட்கள் நம்ம ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டோம். நிறைய பேர் இன்னும் தொடர்ந்து செய்கிறீங்களா? செய்யலை. அப்போது இந்த கட்டினதான அந்த பிசாசு எல்லாமே அது மறுபடியுமாக வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள முன்னாடி செய்த தீமையை விட இப்போ இன்னும் பின்னாடி பெரிய காரியங்கள் அது அது திறமை உள்ளதாக இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜெபத்தை, ஆண்டவரே என் உயிர் போனாலும்னா உயிர் போயிட்டா ஜபிக்க முடியாது, உங்களுடைய சமூகத்தில் நான் வந்து சேர்ற வரையிலும் இந்த பொல்லாத ஆவிகளை நான் என்ன பண்ண போகிறேன், கட்டப் போகிறேன், அது மேலே நான் வெற்றி எடுத்துக்கொள்ளப் போகிறேன், நான் அவைகள் மேலே அதிகாரம் செலுத்தப் போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து நீங்களும் நானும் இந்த நாட்களிலே ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா உலகம் கொடூரமான ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கிறது. இதுவரையிலும் பார்க்காத தீமையான காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் எல்லைகளிலே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. காரணம் என்னென்னா, உலகம் ஆவியானவரை அறியலை. ஆனால் நீங்களும் நானும் ஆவியானவரை தெரிந்து கொண்டிருக்கிறோம்.
அந்த ஆவியானவர் வேறு எங்கேயும் இல்லை, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தேவன் எங்கே ஊற்றியிருக்கிறாரா? நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றியிருக்கிறார். அப்போ அந்த இருதயம் தேவனுடைய ஆவியினாலே நிரம்பி இருக்குமானால் நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய சந்ததி எல்லாவற்றிலுமே நமக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர் நிரம்பி 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 நம்முடைய குடும்பத்தில், சந்ததியில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது அப்படியே போயிட்டே இருப்பார். இல்லைன்னு சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு தடை பண்ணப்பட்டிருக்கிறது. காரணம், உங்களுக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர் நிரம்பி வழியக்கூடிய அந்த அந்த அனுபவத்துக்குள்ளே இல்லை. நீங்கள் நிரம்பி வழியணும். கடந்த வாரத்தில் பில்லி ஒரு பிரசங்கம் பண்ணால், அந்த பிரசங்கத்தில் வந்திருந்ததான 2 பேர் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இதெல்லாம் முடித்த பின்னாடி வந்தாங்க, என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னம்மா அப்படின்னா, நல்ல பிள்ளையை வளர்த்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது தேவனாலே கொடுக்கப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம். நாங்களும் அந்த பிள்ளையை நடத்த வேண்டிய வழிகளில் நாங்கள் நடத்தினோம். அவன் அதை உறுதியாக பிடித்து கொண்டான். அதனால் இந்த நாளிலே தேவன் அவனை மகிமையாக எடுத்து உபயோகப்படுத்துகிறார் என்று சொன்னான். இப்போ அவங்களுக்கு சொன்னாங்க, எனக்கும் 3 பிள்ளைகள் இருக்காங்க, ஆனால் கீழ்ப்படிதல் இல்லாதபடி இருக்கிறாங்களே. ஆனால் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு சொன்னால், நான் வளர்த்தினது நான் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் அது நிரம்பி வழிந்து கொண்டே என் சந்ததியில் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் என் பையனை பற்றி பிடித்திருக்கிறது, அதுதான் அவனை நடத்தி கொண்டு இருக்கிறது. மற்றபடி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு நிரம்பி வழிவாரானால், என் பிள்ளையை பற்றி கொள்வாரானால், அவன் மீது அந்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருப்பாரானால், நிச்சயமாகவே அவனை ஆவியானவர் இன்னும் உயர்த்துவார், இன்னும் வல்லமையான அவனை ஊழியத்தில் எடுத்து உபயோகப்படுத்துவார். கர்த்தர் எங்களுக்கு அவனை கொடுக்கும் பொழுதே இப்படி தான் வாக்கு பண்ணார். அப்போ எந்த ஸ்கேனும் இல்லை அந்த நாட்டில். ஆனால் கன்சீவ் ஆன உடனேயே ஒரு பையனை நான் உனக்கு தருவேன், அவன் உன்னை விட சிறந்ததாக வித்தியாசமான முறையில் நான் அவனை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு பண்ணார். அதை நான் எழுதி வைத்திருக்கிறோம். அந்த வசனத்தை வச்சு தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆண்டவர், அவனை வித்தியாசமான முறையில் நீங்கள் நடத்துவேன்னு சொல்லி எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, அந்த வித்தியாசமான முறையில் நீங்கள் அவனை நடத்துங்க ஆண்டவர். அதே போல் அவன் கடந்த நாட்களில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சிக்கு போயிருந்தாங்க. ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவரை நான் பார்த்துருக்கேன், பில்லி பார்த்ததில்லை. பில்லி சுதாவும் போயிருந்தாங்க, எங்கள் பென்னி டேனியும் போயிருந்தாங்க. போனப்போ அவர் தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறாரு, உங்கள் அப்பா மேலே ஒரு டெலிவரன்ஸ், ஒரு அனாயிண்டிங் ஒன்று இருக்குது, அந்த அனாயிண்டிங் இப்பொழுது உன் மேலேயும் வந்திருக்குதுப்பா அப்படின்னு சொன்னாராம். அப்போது அந்த அனாயிண்டிங் எனக்குள்ளே இருந்ததான அந்த அனாயிண்டிங் அது அப்படியே வழிந்து 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 என் பிள்ளையும் தொடுகிறதாக இருக்கிறது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை குறித்து, நம்முடைய சந்ததியை குறித்து, எதிர்காலங்களை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு கொடுக்கலைங்க. அப்போது பிள்ளைகளை குறித்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 1-2-3 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அப்போது கர்த்தர் நம்மை குறித்து மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போது நம்முடைய பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவராலே நிரம்பி இருக்கணும். அந்த நிரம்பி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வழிந்தோடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே அவர் இருக்கணும். இப்போ எத்தனை பேரால் சொல்ல முடியும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம்? ஏதோ சபைக்கு வந்தால் அந்த அந்நிய பாஷை பேசுகிறோம், மற்ற நேரத்தில் அந்த அபிஷேகத்தை நம்ம இழக்கலை, மறந்துட்டோம். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதே
நிறைய நேரத்தில் மறந்துடுறோம். ஆனால் தான் நம்ம வாயில் வர கண்ட வார்த்தைகளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். சக மனிதர்களோடு பேசும் பொழுது அவிசுவாசமான வார்த்தைகளை, பயம் நிறைந்த வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் நம்மளுக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர் அவர் மிகவும் வேதனைப்படுவார். நான் உள்ளுக்குள்ளே இருக்கிறேன், பாதுகாப்பை கொடுத்துட்டு இருக்கிறேன், இவங்களுடைய சந்ததியே நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன், ஆனால் ஏன் வார்த்தையை நம்பாமல் இப்படி மற்ற மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு பயந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி தான் ஆவியானவர் வேதனைப்படுவார். இது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு பெரிய தவறாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆவியானவர் அதை உணர்த்துகிறார். நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வெறும் பாட்டு மாத்திரம் அல்ல, அதை நம்ம அனுபவத்துக்குள்ளே கொண்டு வரணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள் இருக்கிறதான அபிஷேகத்தின் நதி அது எனக்குள்ளா இருந்து பாய்ந்து பரவி போய்த்து கொண்டு இருக்கிறது. ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார் இல்லைங்களா, அபிஷேக நதி நானே, இல்லைங்களா? அது என்ன பண்ணும்? அது பாய்ந்து செல்லும். அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். அந்த பாட்டு இருக்கா தம்பி? எனக்குள்ளே ஜீவ நதி என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. இந்த பாடலை பாடும் பொழுது நம்ம ஒரு விசுவாசத்தோடு பாடணும். என் பாத்திரம் எனக்குள்ள இருக்கிறதான இருதயத்துக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் நிரம்பி 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 வழிந்து என் குடும்பத்தில், என் எல்லைகளுக்குள்ள நீங்கள் பாய்ந்து ஓடணும் ஆண்டவரே, பரவி போகணும் ஆண்டவரே. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. விசுவாசத்தோட படுவோமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி. ஹல்லேலூயா! விசுவாசத்தோடு நாம் பாடுகிறோம். வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. சொல்லுங்க சொல்லுங்க. நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், அல்லேலூயா, நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, வற்றாது ஒரு நாடும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடும். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை
வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கனிக்கு ஒடுக்கக்கூடிய மரமாக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் கனிகளற்றவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற யாரையும் நம்ம ஒரு நாளும் அவங்கள மாற்றவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் கனிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆவியானவரால் நிரம்பி இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் கனிகள் உண்டு, ஆவியின் கனிகள் இருக்கும். உங்களுடைய இலைகள் உதிர்ந்து போவது இல்லை, உங்களுடைய கனிகள் கெட்டு போவதும் இல்லை. உங்களுடைய முழு குடும்பமுமே ரட்சிக்கப்படும் ஆவியின் கனிகளை புசிப்பதினால. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிப்பு தடை பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறதான ஆவியினாலே நீங்கள் நிரம்பி வழியக்கூடிய அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இல்லாதபடியினால்தான் உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளே வராமல் முடியாமல் இருக்கிறாங்க. நிறைய பெற்றோர்கள் ஒரு மாதிரியாக இருப்பதில்லை, ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. தேவனுக்கு உகந்த மாதிரிகளாக பெற்றோர்களுடைய வாழ்க்கை இல்லை. அப்போ அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை பார்த்து அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்கள் உங்களுடைய கணவனும் மனைவியுமாக சண்டை போட்டுக்கிட்டு கோபத்தோடு ஆத்திரத்தோடு இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் அதை பார்த்து வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் வாலிப வயதில் வந்து திருமண வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது உங்களிடத்தில் எதை பார்க்குறாங்களோ அதை தான் அந்த பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிப்பார்கள். அப்போது ஆவியானுடைய நிறைவு இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் சந்ததியே பாலாய் போய் விடுகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உன் மேலே, உன் பிள்ளையின் மேலே, உன் பிள்ளையினுடைய பிள்ளைகள் மேலே, உன் சந்ததி மேலே, உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறேன் என்று சொல்கிறார். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவருடைய நிறைவு இல்லாதபடியினால தான், கனிகள் இல்லாதபடியினால தான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. நிறைய பிள்ளைகள் சபைக்கே வரதில்லை, சபைக்கு கூப்பிட்டா அதுக்கு வரதில்லை. நீ வேணா போ, ஜெபத்துக்கு கூப்பிட்டா வரதில்லை. காரணம், நமக்குள்ளே இருக்கிறதான அந்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ளே பொங்கி 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 அது வருமானால் நம்முடைய எல்லைகளில் எல்லாத்திலையும் அது சமாதானத்தை கொடுக்கும். நம்முடைய அரண்மனைகளுக்குள்ள அது சௌக்கியத்தை கொடுக்கும். இது இல்லாமல் சும்மா அந்த வசனங்களை சொல்லி அறிக்கை செய்கிறதுனால விசுவாச அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்திலே நீங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் உங்களுடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாத வரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தையும் உங்களால் பார்க்க முடியாது. இனி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி,
நிறைய பேர் என் பிள்ளைக்காக இத்தனை வருஷமாக கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிரம்பி வழியக்கூடிய அந்த அனுபவம் இருக்கிறதா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். வற்றி போயிருக்கிறது, என்றைக்கோ ஊற்றினதான அந்த அபிஷேகத்தின் வல்லமையில் தான் நீங்கள் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் புது அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். புதிய பாஷைகளை கர்த்தர் தர போதுமானவராக இருக்கிறார். எதையோ எப்பயோ பெற்றுக்கொண்டதான அந்த அபிஷேகம், எப்பயோ பெற்றுக்கொண்டதான அந்த வார்த்தை, அதுதான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஆவியானவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். நம்முடைய குடும்பத்தில் அவர் முதலிடம் கொடுக்கணும். அவர் தான் எனக்கு. நிறைய பேருக்கு தலைகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என் குடும்ப பாரத்தை நான் தாங்க சுமக்கிறேன்றாங்க. தலைகள் உங்களுடைய பாரத்தை சுமப்பதற்காக கர்த்தர் கொடுக்கல. தலையின் மேலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். அதன் மூலமாக உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது உங்களுடைய எல்லைகளில் பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அது பரவி கொண்டே இருக்கும். நீங்கள் போய் அவங்கள ஒன்றும் சொல்லணும்னு தேவையே இல்லை. உங்களுடைய வாழ்க்கை ஆவியானவராலே நிரம்பி இருக்குமானால், நிரம்பி வழிந்து கொண்டே இருப்பீர்களானால், நிச்சயமாகவே உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உங்களுடைய தெருவில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே ரட்சிக்கப்படுவார்கள். ஆவியானவர் பொய்யுரையாத தேவன். அவர் இந்த நேரத்தில் சொல்கிறாரு, நான் உன் மூலமாக என் நாமத்தை மகிமைப்படுத்தணும் தான் நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உனக்குள்ளே காணப்படுகிற சில குறைகளும் தடைகளும் உன் மூலமாக நான் நிறைவேற்ற வேண்டியதான வேலையை தாமதித்து வைத்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எத்தனையோ வருடம் ஆகிறது, ஆனால் உனக்குள் ஒரு மாற்றமும் இல்லை. உன் எல்லைகளுக்குள்ளாக எந்த மாற்றமும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மாற்றத்தையும் நான் பார்க்கவில்லை. ஆனால் அதை பார்த்து நீ கவலைப்படாதே. இந்த நேரத்தில் நான் என்னுடைய வல்லமையை நான் உனக்கு தருகிறேன். என்னுடைய புதிய அபிஷேகத்தை நான் உனக்கு ஊற்றுகிறேன். அந்த புதிய அபிஷேகத்தை நான் நீ நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய எல்லைகளில் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடும். நீ போகிற இடங்களில் அற்புதங்கள் நடக்கும். நீ ஜெபிக்கும் முன்பாகவே உனக்கு நான் பதில் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் அபிஷேகம் பெற்று எத்தனையோ வருஷம் ஆகிறது, ஒரு மாற்றமும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் இல்லை, என் குடும்பத்திலையும் இல்லை, என் சந்ததியும் இல்லை, சபையிலும் இல்லை. இதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இது ஆவியானவருடைய காலமாக இருக்கிறது. ஆவியானவர் அபரீதமாய் நம்ம மேலே இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் இந்த நாளில் ஆவியானவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாருக்குள்ளாகவும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம எல்லாருடைய கரங்களின் மூலமாகவும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இதற்காக படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் என்றல்ல. கழுதையை கொண்டு ஒரு இடத்துல தேவன் பேசினார். உங்களை கொண்டு என்ன கொண்டு பேச போக மாட்டாரா? நிச்சயமாக பேசுவார். ஆனால் நம்ம இடம் கொடுக்கல. ஆவியானவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த ஆவியானவருக்கு உரிய கனத்தை நம்ம கொடுக்கல. பிள்ளைகளை வளர்க்குறோம், கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில் நம்ம வளர்க்கலை. அந்த சிறு பிராயத்திலிருந்தே அந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்க வேண்டிய விதத்தில் நம்ம வளர்க்கணும். அது கொஞ்சம் வயசான பின்னாடி அதை மாற்றினால முடியவே முடியாது. சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்குரிய பலனாக இருக்கிறது. அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வசனங்களை சொல்லிக் கொடுங்க. டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள். அந்த வசனம் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் அது அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கும். அவங்க இருண்ட பாதையில் நடக்கும்பொழுது அவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டும். அவங்களுடைய பலவீன நேரத்தில் அவங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த வசனங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யணும். இந்த ஆவியானவர் தான் இந்த நாளில் நம்மை நிரப்பும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரை உங்களுடைய வல்லமையினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நீங்கள் நிரம்பி வழியும்படியாய்
ஆண்டவரே குடும்பத்தை நீங்கள் பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் இந்த நாட்களில் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்காதவங்களை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கலாம். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். வசனத்தை கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குது. கண்ணாடியில் மூஞ்சை பார்க்குறோம், நல்லா இருக்குது, மூஞ்செல்லாம் நல்லா இருக்குது, நல்லா ஒழுங்காக வாரி இருக்கிறோம், தலையெல்லாம் வாரி இருக்கிறோம், பவுடர்லாம் குறையில. கொஞ்சம் தூரம் வெளியே போன பின்னாடி ஏதோ காற்றடிச்சு ஏதோ ஒரு தூசி ஏதோ ஒன்று வந்து ஒட்டிக்கிச்சின்னா அவங்களுக்கு அந்த உணர்வே இருக்காது. மறுபடியும் திருப்பியும் கண்ணாடியை பார்த்தா தான் அவங்க முகத்தில் இருக்கிற அந்த தூசு துரும்பு தெரியும். அதை போலவே வசனம் என்பது தேவனுடைய கண்ணாடியாக இருக்கிறது. அந்த கண்ணாடியை பார்த்து அதன்படி நாம் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அது நம்மை சரி பண்ணிக்கொள்ள அந்த கண்ணாடி நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவங்க தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போன பின்னாடி தன்னுடைய ரூபத்தை மறந்து போகிறவர்களைப் போல நீங்களும் நான் இருக்கக்கூடாது. இந்த நாளில் ஆவியானவர் நம்மளோடு பேசினார். என்னுடைய நிறைவினாலே நான் உன்னை நிரப்ப ஆவல் உள்ளவராக இருக்கிறேன், உன்னை நிரப்ப நான் போதுமானவராக இருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன், உன் குடும்பத்தை சீராக்குவதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்தை கொடுக்க நான் போதுமானவராக இருக்கிறேன். ஆனால் முதலாவது என்னுடைய ஆவியினாலே நிரம்பி வழியக்கூடிய அந்த அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும். நிரம்பி வழியக்கூடிய அனுபவம் வாழ்க்கையில் இல்லைன்னா நீ எத்தனை வருஷத்துக்கு நீ ஆலயத்துக்கு வந்தாலும் எந்த மாற்றமுமே இருக்காது. இப்படியே தான் இருப்ப. காலமெல்லாம் கண்ணீரோடு தான் இருக்கணும். இதற்காக நான் உன்னை அழைக்கலை. உன் கண்ணீரின் வாழ்க்கைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். அதற்காக தான் நான் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். சீரழிந்து போயிருக்கிற உன்னுடைய குடும்பத்தை சீராக்க நான் இந்த நேரத்தில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிற என்னுடைய வார்த்தைகளை கேள். ஆவியானவராலே நிரப்பப்படும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஆவியானவரே, உங்களுடைய நிறைவினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாக இருந்துட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை ஆவியானவர் நீங்கள் நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. என் சபையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. என் தேசத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தாவே நீங்கள் கொடுக்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் அது நிறைவேறாமல் போவதற்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. எனக்குள்ளாக இருக்கிறதான ஆவியானவருடைய நிறைவினாலே நான் நிரம்பி இல்லாதபடி நான் வறண்டு போன வாழ்க்கையில் இருக்கிறேன் ஆண்டவரே. வறண்டு போனதான வாழ்க்கையை, வனாந்தரமான வாழ்க்கையை நீங்கள் செழிப்புள்ளதாகி ஆண்டவரே பயிர் நிலமாய் மாற்ற நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையினால் நீர் எங்களை இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற, அதை பார்க்க போகிற, கேட்க போகிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது நிரம்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். Holy Spirit, hallelujah. Right now Lord, இப்பொழுது நீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்புவீராக. வழிந்தோடுகிறதான ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ள வாழ்க்கையில் வர வேண்டும் ஆண்டவரே. எல்லையில் ஆவியானவர் நீர் நிரம்பி வழிவீராக. இனி ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்தை கேட்டு கேட்காதவர்களைப் போல அல்ல ஆண்டவரே. இந்த வசனத்தை எங்களுக்குள்ளாக நாங்கள் அபியாசிக்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை நம்பி வந்திருக்கிறோம். அவர் ஒரு நாளும் நம்மளை வெறுமையாக திரும்பி அனுப்பவே போன்றார்.
திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதலை தருகிறவரே, களைத்து போய் வந்திருக்கிற ஆண்டவரே, ஓ களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி ஹல்லேலூயா, கிருபை நீரை இயேசுவே, சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று, என்ன துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடு என்று, என்ன துன்ப நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்றும் தரபாபாரகதானி ஓரவரை நோ பிரதுரிதா சபலரமலராமியசியா, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தாவே ஆண்டவரே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. இந்த நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதான நிந்தைகளையும் அவமானங்களையும் தலை குனிவுகளையும் நான் உன்னை விட்டு எடுத்து போட்டு உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க நான் போதுமானவராக இருக்கிறேன். என்னை மாத்திரம் நீ நோக்கி பார்த்து கொண்டிரு. என்மேல் மாத்திரம் உன்னுடைய நம்பிக்கை வை. உன்னுடைய பிரச்சனை எந்தமாக இருந்தாலும், உன் குடும்பம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை சரி செய்ய சீர் செய்ய என்னால் முடியும் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய குடும்பத்தை சீர்படுத்துவேன். முந்தின நிலைமையை பார்க்கலும் உன்னுடைய பிந்தின ஆசீர்வாதம் பெரிதாக இருக்க போகிறது. ரபாபாரதிரே நசாத்துரை நசிஹாதுராதுமா ரிக்கத்துலாந்துரே நம்ம அனுஷவரதி ஆசியாதுரேனியா. உன்னுடைய தலையில் நீ பாரங்களை சுமப்பதற்காக உனக்கு நான் தலையை கொடுக்கல, தலை நிமிர்ந்து நடக்க செய்யும்படியாய்
உன் தலையின் மேலே நான் மகிமையை கிரீடத்தை வைக்கும்படியாய், உன் தலையின் மேலே அபிஷேகத்தை ஊற்றும்படியாகவே இந்த தலையை உனக்கு உண்டாக்கியிருக்கிறேன். அந்த தலையின் மேலே என்னுடைய அபிஷேகத்தை இப்பொழுது நான் ஊற்றப் போகிறேன். ரூதியா ஷத்துரா நியூஷா துலா ரீரீனா ஷத்துரின மலோஷியா துரே ரீதிரேன் துலா நியூஷி ரீனே மலோ துலா கே துலா தீமரனே மலக்க துலான் துலா நியூஷா வரதீனாசியா ரீரனே நௌஷா வரதீனான் துலா நியசியா. தேவன் அநேகருடைய தலையின் மேலே தேவனுடைய அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். ரதுரி நபௌஷா பலரா பலரதலாக்கேத்துலா ரிதுரீனா ஷகத்துலானியோசியா. லிட்டரலாக நீங்கள் நிறைய பேர் அதை உணர்கிறீர்கள். ரிதுரீனா ஷதுரீனா மலக்கேத்துலா. அது உங்களுடைய முகத்தில் வழிகிறது. உங்களுடைய தலையின் மேலே ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம் உங்களுடைய முகத்தில், உங்களுடைய தாடியிலே அது வழிகிறது. ஹல்லேலூயா. அது உங்களுடைய உடல் முழுவதுமாக நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே உங்களை நிரப்பி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு போகிறதான தேவன் அவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். Receive in Jesus name. இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீ போகிற நேரங்களில் உனக்கு எதிராக இருக்கிறதான தடைகள் எல்லாம் விலகி போக போகிறது. உன்னுடைய பாதைகளிலே எல்லா விதமான நெருக்கங்களையும் கர்த்தர் அகற்றி போட்டு உன்னை சமமான பாதையில் உன்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கரம் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய அபிஷேகம் தலையின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரபா ரபலரதிரானியோசிஹா ரிக்கதுலானியோசிஹா. என் தலையின் மேலே தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. என் தலையின் மேலே தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் எனக்குள்ளாக நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு நாள் நின்று போவது இல்லை. அது ஒரு நாள் வற்றி போவது இல்லை. அது ஒரு நாள் வறண்டு போவதும் இல்லை. ஹல்லேலூயா. நீர் இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த மேன்மைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குடும்பம் முழுவதுமாக ஆவியானவருடைய வல்லமையினால் நிரம்பும்படியாக இந்த நாளிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் தேவனே உங்களுக்கே சொந்தமாய் நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. எல்லா மகிமையும் கனத்தை நான் முன்கே செலுத்துகிறேன். தேவன் தாமே தொடர்ந்து நடத்துவீராக. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீங்கள் அநேகருக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறீங்க. அந்த விடுதலை உங்களுடைய பிள்ளைகள் உணரும்படியாய், பார்க்கும்படியாய், அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த நாட்களில் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லைகளில் எங்குமாய் தேவனுடைய பாதுகாப்பு பெருகுவதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் எங்களை நிரப்பியிருப்பதற்காக நன்றி. இதுவரையிலும் எங்களுடைய சரீரத்தில் காணப்பட்ட எல்லா பலவீனங்களையும் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தில் இருந்த வலிகளை, வேதனைகளை ஏசப்பா நீங்கள் மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய புதிய வல்லமையினால் நீர் எங்களை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாகும். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.